இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ்னால் என்ன சார் சொல்வீங்க? யூ ஹாவ் டு ஹார்ட் ஒர்க் அண்ட் தட் இஸ் அ பேசிக் திங். நம்ம பேஷனோட பண்ணணும். ஹார்ட் ஒர்க்குன்றது வந்து வெறும் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் மாதிரி இல்லாமல் மைண்ட் ஒர்க். அந்த மைண்ட் அண்ட் இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது டெஃபினட்டாக எவ்ரிபடி கேன் சக்ஸஸ். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். அது என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கறது. பிகாஸ் கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அது நான் ஃபீல் பண்ணுறேன்னு நமக்கு இருக்கணும். அது ப்ளஸ் ஏன்னா மியூசிக் இது பண்ணும்போது, ஏன்னா இது ஏன் நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் பர்த் அப்படின்னு போகும்போது நம்ம எல்லாமே நம்ம இதுலேருந்து எல்லாமே எரேஸ் ஆகிடுது. கடவுள் வந்து ஒரே ஒரு சிப் மட்டும், அந்த டேலண்ட்ன்ற சிப்பை மட்டும் எரேஸ் பண்ணும்போது பாவம் இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இது இன்னும் ஏன்னா ஆர்ட்ன்றது பெருசு, அது வந்து ஒரு ஜென்மத்தில் முடியவே முடியாது யாராலையும். சரி அதை மட்டும் எரேஸ் பண்ண வேணான்னு விட்டுடுறாரு. ஸோ உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் வரும்போது அங்கேருந்து யூஆர் ஸ்டார்டிங் டு லேர்ன் போது நம்ம நிறைய யங் ப்ராட்டஜி ஸ்டைல்டு ஒரு இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம சின்ன வயசுலேயே இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக அது அந்த லாஸ்ட் இதனோட பர்த்தோட இது ரீபர்த்தில் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.